அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுக்கள் மீது காவல்துறை எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்று ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு 8 கட்டளைகளை வகுத்திருக்கு. இந்த தீர்ப்பு அனைவரும் வரவேற்கத்தக்க ஒரு மைல்கல்லான தீர்ப்பை நம்ம பார்க்கணும். இது எந்த மாதிரி வழக்கு அப்படின்னா, லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்குல இது உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கு. ஏற்கனவே நம்ம இதே மாதிரி காவல்துறை ஒரு கைதி எப்படி கைது செய்யணும் அப்படிங்கிறத டி.கே. பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் வழக்குல பார்த்தோம். இது மாதிரி பல சட்டம் சார்ந்த காணொலிகளை நம்ம பதிவு செஞ்சுட்டே வரோம். நீங்கள் சட்டம் கற்றுக்கொள்ள வேண்டுமா, இல்ல சட்டப்படி நடக்கணுமா, இல்ல சட்ட போராட்டம் செய்யணுமா அப்படின்னா நம்ம காணொலியை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதோடைய அனைத்து நம்ம வீடியோக்களும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ் இது எந்த வழக்கு அப்படின்னா, இந்த வழக்கில் ஒரு குழந்தையானது மைனர் குழந்தை கடத்தப்பட்டிருக்கு. அந்த மைனர் குழந்தையின் தந்தை என்ன பண்றாரு, காவல் நிலையத்தை அணுகி புகார் மனு கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்றாரு. அந்த காவல்துறை என்ன பண்ணுது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்துது. அப்ப இவர் என்ன பண்றாரு, உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மேல்முறையீடு செய்யறாரு. அப்ப மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அறிக்கை அனுப்பி அந்த அறிக்கை வழிகாட்டுதலின்படி அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. சரி, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பின்பாவது அந்த குழந்தை மீட்கப்படுதா அப்படின்னா இல்ல. முதல் தகவல் அறிக்கை மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு, உரிய விசாரணை நடத்தப்படல. அந்த குற்றவாளிகளை, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கு எந்த ஒரு முனைப்பும் காட்டல. இரண்டாவது, அந்த குழந்தை மீட்கப்படவில்லை. இதனால் அந்த தந்தையார் என்ன பண்றாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு. அந்த உச்ச நீதிமன்றத்துல இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 32 கீழ் ஒரு ஆட்கொணர்வு மனுவை ஒரு ரிட் மனுவாக அந்த தந்தையார் தாக்கல் செய்யறாரு. இதை விசாரணை செய்த நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறையினர் தாமதமின்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பதிவு செஞ்சு விசாரணை செய்யணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் நீதி கிடைப்பதை காவல்துறை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமில்ல, குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் கடுமையான குற்றங்களின் வழக்குகளில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு குற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குது. இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில வழங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள்ட்ட ஒரு சுற்றறிக்கையின் மூலம் சில கருத்து கேட்குது. இந்த தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி அனுப்புது. என்ன சொல்லுது அப்படின்னா, புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும். பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை நகல் புகார்தாரருக்கு ஒப்படைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது, உடனடியாக, அதாவது முதல் தகவல் அறிக்கையில் வழக்கு பதிவு செஞ்சுட்டோம், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்யவும் காவல்துறை முனைப்பு காட்டணும். இது சம்பந்தமாக நீங்க மேஜிஸ்ட்ரேட்ட புகார் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து, இந்த கைது செய்யக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கு அலட்சியம் காட்டக்கூடிய அல்லது தவறு இழைக்கக்கூடிய காவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கலாம் சொல்லுது. எதன் அடிப்படையில சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 3 வழக்குல அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டிதான் இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்குது. அது என்ன 3 வழக்கு அப்படின்னா, ஹரியானா மாநிலம் வெர்சஸ் பஜன்லால் அப்படிங்கிற ஒரு வழக்கு 1992 நடக்கு. ரெண்டாவது, ரமேஷ் குமாரி வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு 2006 நடக்கக்கூடிய வழக்கு. அடுத்து, பிரகாஷ் சிங் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம் அப்படின்னு 2007 ஒரு வழக்கு நடக்கு. இந்த 3 வழக்குலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காவல்துறைக்கு அறியக்கூடிய குற்றத்தை, அதாவது 2 வகையான குற்றம், அறியக்கூடிய குற்றம், அறிய முடியாத குற்றம். அப்ப அறியக்கூடிய குற்றம் என்பது அந்த யார் குற்றவாளின்னு தெரியும், அதற்கான ஆதாரங்கள் இருக்கும், சாட்சியங்கள் இருக்கும். அந்த அறியக்கூடிய குற்றத்திற்கு புகார் மனுக்கள் பெறப்படும் போது உடனடியாக புகார் மனு எந்த சட்டப்பிரிவுல கொடுப்பாங்க அப்படின்னா, பழைய சட்டமாக இருந்தால் குற்ற விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 154, இப்போது இருக்கக்கூடிய சட்டமாக இருந்தால்
பாரத் நகர் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 173 கீழ் கொடுக்கக்கூடிய புகார் மனு மீது கட்டாயம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும்னு சொல்லுது. சரி, இந்த வழக்கு இந்த வழக்கின் தீர்ப்பானது இந்த வழக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு, இந்திய அரசியலமைப்பு சாசன அமர்வுக்கு மாற்றப்படுது. இந்த நீதிமன்றங்கள், விசாரணை அமைப்புகள் மற்றும் மக்கள், குடிமக்கள் ஆகிய சம்பந்தப்பட்ட அனைவரின் நலனுக்காக, அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நீதிமன்றங்கள், விசாரணை அமைப்புகள் மற்றும் குடிமக்கள் ஆகிய சம்பந்தப்பட்ட அனைவரின் நலனுக்காக இந்த வழக்கானது நீதிமன்றத்தின் ஒரு பெரிய அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமர்வு தான் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் அந்த 8 கட்டளைகளை வகுத்திருக்க. ஒரு காவல்துறை புகார் மனு எப்படி பெறணும், பெறப்பட்டதிலிருந்து எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட 8 கட்டளைகளை அவங்க தான் வகுத்திருக்காங்க. சரி, இந்த 5 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம் செஞ்ச உடனே சில ஐயப்பாடுகள், அவங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது. என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, அறியக்கூடிய வழக்குன்னு ஒண்ணு சொன்னோம், அறிய முடியாத ஒரு வழக்குன்னு சொன்னோம். அப்ப எந்த வழக்கிற்கு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும், இல்ல அப்படின்னா எந்த வழக்கிற்கு புலன் விசாரணை தேவைப்படுகிறது, இல்ல எந்த வழக்கிற்கு அது காவல்துறை மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அனுமதி பெறணும். இந்த மாதிரி சில ஐயப்பாடுகள் அவங்களுக்கு வருது. அதை தெளிவுரையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்ற விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 154 பழைய சட்டம், இப்ப இருக்கக்கூடிய PNSS 2023 173 கீழ் உட்பிரிவு, அதான் 173 உட்பிரிவு 1 கீழ் ஒரு காவல் நிலைய பொறுப்பு அலுவலரிடம் ஒருவர் பிராது கொடுத்தாருன்னா புகார் மனுவாகவும் கொடுக்கலாம், வாய்மொழியாகவும் சொல்லலாம். யாருமே காவல் நிலையத்துக்கு எழுதிட்டு போகணும்ல அவசியம் கிடையாது. நீங்க போய் சொன்னா அவங்க அதை எழுதி கொள்ளணும். அவங்க எழுதிட்டு உங்களுக்கு படிச்சு காமிச்சு அதுல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறவாங்க. அப்படி யாராவது வாய்மொழியாக சொன்னால் உடனடியாக அதை எழுதி அவங்ககிட்ட படிச்சு காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய புத்தகத்தில் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யணும் சொல்லுது. அவங்க சொல்லப்பட்ட அனைத்து சாரம்சங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து சொல்லுது உட்பிரிவு 3 173 உட்பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த குறிப்பிட்ட தகவலை பதிவு செய்வதற்கு போலீசார் மெத்தனம் காட்டுறாங்க, காவல்துறையில மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்க உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அணுகி மேல்முறையீடு செய்யலாம். அவர் அறிவுறுத்தலின் பேரில், அவர் வழிகாட்டுதலின் பேரில், அவர் அறிக்கையின் பேரில் இவங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு புலனாய்வை இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், புலனாய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. சரி, பிரிவு 156 பழைய CRPC 156, இப்ப இருக்கக்கூடிய வழக்காக 175 அறியத்தக்க வழக்கை புலனாய்வு செய்ய காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது. அந்த அறியத்தக்க வகையான வழக்கு எந்த மாதிரி வழக்குன்னா, அந்த ஆவணங்கள், சாட்சியங்கள் எல்லாமே இருக்கும். அதன் அடிப்படையில புகார் மனு கொடுப்போம். இப்படிப்பட்ட புகார் மனுவை உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு காவல்துறை புலனாய்வை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு குற்றவியல் நடுவர்கிட்ட நீங்க அனுமதி கோர வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் 190 பிரிவு CRPC பிரிவு 190 இப்ப இருக்கக்கூடிய வழக்காக இருந்தா PNSS 210 கீழ் காவல்துறை புலனாய்வு செய்யல, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மறுக்கிறது அப்படின்னா நீங்க நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்ட குற்றவியல் நடுவர்கிட்ட நீங்க விசாரணைக்கு உத்தரவிட சொல்லி ஒரு புகார் மனு கொடுக்கலாம். இதான் நம்ம சொல்லுவோம் FIR டைரக்ஷன் சொல்லுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பிரிவு 156 கீழ் அவருக்கு அதிகாரம் இருக்கு விசாரணை செய்வதற்கு. அந்த அதிகாரத்தை மேற்கோள் காட்டி பிரிவு 157 இப்ப இருக்கிற பிரிவா இருந்தா 176 கீழ் எப்படியெல்லாம் நீங்க புலன் விசாரணை செய்யணும், அந்த புலன் விசாரணை செஞ்சு வழக்கின் உண்மைத்தன்மையும் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு புலனாய்வு செஞ்சு தேவைப்பட்டால் குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சு அவரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அறியக்கூடிய வழக்கு, அறிய முடியாத வழக்குன்னு 2 இருக்கு. அறியக்கூடிய வழக்கு, அறிய முடியாத
வழக்கு அப்படின்னு 2 வழக்கு இருக்கு. அறியக்கூடிய வழக்குல நீங்க நேரடியாக வழக்கு பதிவு செய்யலாம். அறிய முடியாத வழக்கு நீங்க குற்றவியல் நடுவர்கிட்ட அனுமதி பெற்று நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த 8 கொள்கைகள் என்ன, உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறியக்கூடிய ஆவணங்கள் சாட்சியங்கள் இருக்கக்கூடிய ஒரு புகார் மனுவை ஒருத்தர் கொடுத்தாருன்னா உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். நீங்க புகார் மனு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற புதிய சட்டம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 173 கீழ் புகார் மனு தலைப்பு போட்டு புகார் மனு கொடுங்க. 2வது, அப்படி அறியக்கூடிய வழக்குகளில் புகார் மனு கொடுக்கப்பட்டு அது முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்பட்டால் அதில் அவசியமான ஒரு விசாரணை தேவைப்பட்டால் நீங்க விசாரணை நடத்தலாம். குற்றத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக விசாரணை நடத்தலாம். 2வது சாராம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3வது சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, பதிவு செய்யப்பட்ட புகார் அந்த முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக நீங்க அந்த சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா குறைந்தது ஒரு வார கால அவகாசத்துக்குள்ளாவது நீங்க அவருக்கு கொடுக்கணும் சொல்லுது. அதுக்கடுத்து 4வது சாராம்சம் என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறியக்கூடிய குற்றம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு அந்த காவல்துறைக்கு தெரியுது. ஏன்னா சாட்சியம் கொடுத்தாச்சு, ஆதாரம் கொடுத்தாச்சு, ஆவணங்கள் கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் அவரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு காலந்தாழ்த்தினாலோ இல்ல அந்த குற்றவாளி தப்பிக்க வைக்க முயற்சி செய்தாலோ தனது கடமையிலிருந்து அவரு தவறுவதாக கருதணும். அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல அவர் மீது நீங்க குற்றவியல் நடுவர்கிட்ட புகார் மனு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த 4வது சாராம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2வது, 5வது சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறியக்கூடிய குற்றத்தை வெளிப்படுத்துகிறதா. அதாவது ஒரு புகார் மனுவை அவர்கள் வாங்கும் போதே அதை பார்த்த உடனே இதுல ஆதாரங்கள் இருக்கா, இந்த குற்றமானது அறியக்கூடிய குற்றமா இல்ல அறிய முடியாத குற்றமான்னு பார்க்கணும். அறியக்கூடிய குற்றமா இருந்தா உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சிடணும். அறிய முடியாத குற்றம்னா அவங்க அதுக்கப்புறம் புலன் விசாரணையை தொடங்கணும். புலன் விசாரணை தொடங்கி அதன் அடிப்படையில முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம். சரி, எதுக்கெல்லாம் விசாரணை செஞ்சு ஆரம்ப விசாரணை நடத்திய பின்பு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 வழக்குகளுக்கு நீங்க ஆரம்ப விசாரணை நடத்தின பின்பே நீங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அந்த 4 வழக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 சம்பந்தமான புகார் மனுக்கள். திருமண தகராறுகளுக்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்யக்கூடாது. குடும்ப தகராறுகளுக்கும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யக்கூடாது. வணிக குற்றங்கள், அந்த கொடுக்கல் வாங்கல், இதுகளுக்கும் நீங்க முதல் தகவல் அறிக்கை உடனடியாக பதிவு செய்யக்கூடாது. மருத்துவம் சார்ந்த அலட்சியங்கள், அதுக்கெல்லாம் உண்மையிலேயே புலன் விசாரணை செஞ்ச பின்புதான் நீங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். 2வது, ஊழல் வழக்குகள். இந்த 4 வகையான வழக்குகளுக்கும் நீங்கள் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூடாது. முதற்கட்ட விசாரணையை கட்டாயம் மேற்கொள்ளணும் சொல்லுது. சரி, ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு 3 மாதங்களுக்குள் நீங்க விசாரணையை முடிக்கணும் சொல்லுது. கால அவகாசம் எவ்வளவு இருக்கணும், 90 நாட்கள். 3 நாட்களுக்குள் முடிச்சு சார்ஜ் ஷீட்டை நீங்க ஃபைல் செய்யணும்னு சொல்லுது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அந்த 7வது சாராம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் புகார்தாரின் உரிமைகளை உறுதி செய்து பாதுகாக்கு. என்ன அப்படின்னா, ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டதிலிருந்து 7 நாட்களுக்கு மிகாமல், அதான் 7 நாட்களுக்குள் நீங்க அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது. புகார் மனு வாங்கி டேபிள்ல போட்டக்கூடாது. இல்ல அவர் விசாரிப்பார், அவர் லீவுக்கு போயிட்டார், அவர் அடுத்த வாரம் தான் வருவார், மெடிக்கல் லீவுக்கு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. 7 தினங்களுக்குள் காலதாமதமின்றி நீங்க விசாரணையை செஞ்சிருக்கணும். புகார் மனு பெறப்பட்டதிலிருந்து காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய பொது நாட்குறிப்பு என்று சொல்லக்கூடிய ஜெனரல் டைரியில நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிரதிபலிக்கணும், எழுதிக்கிட்டே வரணும்னு சொல்லுது. அப்பதான் இந்த புகார் மனு என்ன தன்மையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் இப்போ ஒருத்தர் இன்னைக்கு காலையில இருக்க புகார் மனு கொடுத்தா இவரு டூட்டியை முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அடுத்தவர் வரும்போது ஜெனரல் டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். நீங்க அவர்கிட்ட தான் இருக்கு, அவர் தான் விசாரிப்பார்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்து பாருங்க, 8வது சாராம்சம், பொது நாட்குறிப்பு, நிலைய நாட்குறிப்பு, தினசரி நாட்குறிப்பு. இந்த 3 நாட்குறிப்புகள் இருக்கு. இந்த 3 நாட்குறிப்புகள்ல காவல் நிலையத்தில் பெறப்படும் அனைத்து தகவல்களையும், அந்த அனைத்து புகார் மனுக்களின் தன்மைகளையும், முதல் தகவல் அறிக்கை அனைத்தையும் நீங்க விசாரணை முதல் கொண்ட அனைத்தையும் நீங்க
இன்ச் பை இன்ச்சா நீங்க வந்து எழுதணும், அந்த நாட்குறிப்புகள்ல நீங்க பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தோம், காவல் நிலையத்துல வந்து நீங்க ஆர்டிஐல கேட்கும் போது கட்டாயம் இந்த பொது நாட்குறிப்பு, நிலைய நாட்குறிப்பு, தினசரி நாட்குறிப்பு எல்லாம் கேளுங்க. பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா இந்த நாட்குறிப்புல இருந்து நம்ம ஒரு எவிடன்ஸ் எடுத்து நம்ம வாதாடுவதற்கும் அந்த பொய் வழக்குல இருந்து தப்பிப்பதற்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும்னு சொன்னோம். இந்த 8 கட்டளைகளை தான் லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேச வழக்குல இந்த உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் வேறொரு காணொலியில, சட்டம் சார்ந்த காணொலியில நம்ம சந்திக்கலாம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.